மிக்ஸ்டு வெஜிடபிளாக பாயா. ஸோ இந்த பாயா கூட பரோட்டா சாப்பிட்றதுக்கு மாவு எப்படி பண்ணிடுறதை ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பாயா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, ஒரு முட்டை, பால் ஊற்றலாம், 1/2 கிலோ மைதா, கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பிணைஞ்சு வச்சுட்டோம்ல, காற்று போகாமல் நல்லா மூடி வச்சுக்கலாம். என்ன சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், காரமான பச்சை மிளகா, இந்த கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இருக்குல்ல, தண்ணியில் நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுருங்க. ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மல்லித்தூள் கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சமாக புதினா இலை, 2 தக்காளி. 2 மினிட்ஸ் மொத்தமாக எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 தேங்காய் சீல், 12-14 பீஸ் முந்திரி, கொஞ்சோண்டு பொரிக்கடலை, கசகசா, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, காளான போடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட், நம்ம அவிச்சு வச்ச காய்கறிகள் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சுன்னா ஃபினிஷ். மாவு ரெடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் பாயா அண்ட் பரோட்டா செட் ரெடி. எங்கே போனாலும் ஆச்சி மசாலா வாங்கலாம். வாங்கி ட்ரை பண்ணி வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க.